செய்தி கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச உடல் உறுப்பு தான தினத்தையொட்டி எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள், இஸ்ரோ சார்பில் சேலத்தில் நடத்தப்பட்டு வரும் நடமாடும் விண்வெளி கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சர்வதேச உடல் உறுப்பு தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பர். ஆனால் நாம் நினைத்தால் ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, இறப்பையும் மாற்ற முடியும். இதற்கு நாம் இறந்த பின்பு நம் உடலை மற்றவர்களுக்கு தானமாக வழங்க முன்வர வேண்டும். இன்றைய நவீன உலகில் உணவு பழக்கம், விபத்து, ஆபத்தான நோய்களால் உடல் உறுப்புகள் செயல் இழப்பது, உயிரிழப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. உறுப்புகள் மாற்றும் அளவிற்கு மருத்துவம் உயர்ந்துவிட்டாலும் உடல் உறுப்பு தானம் செய்வோரின் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. எனவே உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், உடல் உறுப்பு தானத்தை ஊக்கப்படுத்தவும் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி சர்வதேச உடல் உறுப்பு தானமாக அனுசரிக்கப்படுகிறது. மூளைச்சாவு மற்றும் இறந்த ஒருவரின் உடல் உறுப்புகள் உயிருடன் இருக்கும் 8 பேருக்கு உதவுகிறது. அதில் கண்கள், சிறுநீரகம், கல்லீரல், நுரையீரல், இதயம், கணையம், தோல் போன்றவை உறுப்பு தானமாக பெறப்படுவதில் இந்தியாவிலே தமிழகம் முதன்மையாகவும் விளங்குகிறது. மேலும் உடல் உறுப்பு தானம் குறித்து மருத்துவர் சதீஷ் தெரிவிக்கும் பொழுது, உடல் உறுப்பு தானம் யார் வேண்டுமென்றாலும் எந்த வயது வரம்பும் இன்றி செய்யலாம். உடல் உறுப்பு தானம் செய்ய விரும்புபவர்கள் தமிழக அரசால் பராமரிக்கப்படும் டிரான்ஸ்டான் என்ற வெப்சைட்டில் பதிவு செய்தால் நாம் இறந்த பிறகு நமது உடல் உறுப்புகளை பிறருக்கு தானம் செய்ய முடியும். நமது உடல் உறுப்புகளை தானம் செய்வதன் மூலம் நாம் இறந்த பிறகும் இந்த உலகத்தில் இன்னும் சில காலம் வாழும் பாக்கியம் பெறுகிறோம். அதேபோல் வேறு ஒருவரும் நலமுடன் வாழ நாம் உதவி புரிகிறோம். ஆகையால் இந்த சர்வதேச உடல் உறுப்பு தானம் அன்று நமது உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வருவோம். இறப்பிலிருந்து பிறக்கும் ஒரே வரம் உடல் உறுப்பு தானமே. மண்ணில் புதைந்து மகுவதை, தீயில் எரிந்து சாம்பலாவதை, சாக துடிக்கும் சக மனிதருக்கு உடல் உறுப்பு தானம் செய்வோம் என நாம் இந்நாளில் உறுதியேற்போம். ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன். சேலம் மாவட்டத்தில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் சார்பில் நடமாடும் விண்வெளி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் கனவை நனவாக்கும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வியத்தகு சாதனைகளை நிறைவேற்றி வருகிறது. சந்திரயான் மற்றும் மங்கள்யான் ஆராய்ச்சி திட்டங்கள் இந்தியாவின் ஆளுமையை உலகிற்கு தெரிவிக்கும் வகையில் சிறப்பாக அமைந்துள்ளன. இதேபோன்று செயற்கைக்கோள் செலுத்துவதிலும் விண்வெளி அரங்கில் இந்தியா தனி இடம் பிடித்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சி குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் நடமாடும் விண்வெளி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. தென்னிந்தியா முழுக்க பல்வேறு கிராமங்களுக்கு பயணம் செய்யும் நடமாடும் விண்வெளி கண்காட்சி சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்றது. சேலம் உருக்காலை செயல் இயக்குனர் பிரபீர்குமார் சர்க்கார், இஸ்ரோ விஞ்ஞானி சங்கரன் ஆகியோர் கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். இந்திய விண்வெளி மையத்தின் செயற்கைக்கோள்கள், கண்டுபிடிப்புகள், விண்வெளி திட்டங்கள், ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ராக்கெட் ஏவும் காட்சிகளை மாணவ மாணவியர் கண்டு ரசித்தனர். ஓமலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த அரசு பள்ளிகளிலிருந்து 2500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இஸ்ரோவின் நடமாடும் விண்வெளி கண்காட்சி பேருந்தினை பார்வையிட்டு அது குறித்து தெரிந்து கொண்டனர். இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியை கிராமங்களில் இருக்கும் மாணவ மாணவியரும் தெரிந்து கொள்ளும் வகையில் கண்காட்சி நடத்தப்படுவதாக கூறுகிறார் சதீஷ் தவான் விண்வெளி மைய பொது மேலாளர் லோகேஷ். இப்போ ராக்கெட்டுங்கிறது எதுக்காக, இப்போ எல்லாருக்கும் ராக்கெட்னா என்ன மேலே போகுது அப்படிங்கிறதுக்காக. இது இங்கே என்ன சொல்கிறோன்னா, நம்ம ராக்கெட்னா ஒரு சிங்கிள் ஐட்டமா இல்லை எத்தனை ஐட்டங்கிறது அவங்களுக்கு எது மாதிரி, அது ஒரு ராக்கெட்டுங்கிறது 4 ஸ்டேஜாக இருக்கலாம். எதுக்காக 4 ஸ்டேஜ், அதெல்லாம் அவங்களுக்கான அடிப்படை அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காட்சியோட முக்கிய நோக்கம். சந்திரயான் திட்டங்களின் மாதிரிகள் மற்றும் அதன் செயல்பாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா சார்பில் ஏவப்படும் ராக்கெட்டுகள் குறித்தும் அவற்றின் அவசியம் குறித்தும் மாணவ மாணவியர் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நடமாடும் விண்வெளி கண்காட்சியில் விளக்கம் அளிக்கப்பட்டது. ராக்கெட்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம், அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணாங்க. அதை வச்சு நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அது எப்படிலாம் தயாரித்தாங்க, அது எப்படி விண்வெளிக்கு அனுப்பிச்சாங்க சேட்டலைட்டில், அதெல்லாம் நாங்கள் பற்றி புரிஞ்சுக்கிட்டோம். சயின்ஸ் மாடல்ஸ், இந்த ராக்கெட் மாடல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சந்திரயான் 1, சந்திரயான் 2 இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, புரிஞ்சிச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் இது மாதிரி பண்ணணும், நம்மளும் இது மாதிரி சாதனைலாம் பண்ணணும்னு ரொம்ப தோணுச்சு.
மேலும் கல்லூரி மாணவ மாணவியர் தெரிந்து கொள்ளும் வகையில் இஸ்ரோவின் வருங்கால திட்டங்கள், விண்வெளி ஆராய்ச்சித் துறையில் வேலைவாய்ப்புகள், படிப்புகள் குறித்தும் அலுவலர்கள் மாணவ மாணவியருக்கு விளக்கமளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் ஏராளமான இளைஞர்கள் தொழில் முனைவோர்களாக சாதித்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. ஊரக பகுதிகளில் வாழும் வறுமைக்கோட்டிற்கு கீழ் உள்ள தன்னம்பிக்கையுள்ள இளைஞர்களுக்கு இலவச தொழிற்பயிற்சி மூலம் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை தாண்டி முன்னேற்றம் காண வழிகாட்டி வருகிறது மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம். தன்னம்பிக்கை, கடின உழைப்பு மற்றும் ஆர்வமுள்ள ஊரக பகுதிகளை சேர்ந்த மக்கள் சரியான வழிகாட்டுதலும் பொருளாதார வசதியும் இல்லாத காரணத்தால் முன்னேற்றமடைய இயலாமல் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடுகிறது. எனவே மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஊரக பகுதிகளில் வாழும் மக்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு சுயதொழில் பயிற்சி வகுப்புகளை இலவசமாக வழங்கி வருகிறது. இலவசமாக தரமான பயிற்சி, உணவு மற்றும் மத்திய அரசின் சான்றிதழ், மானியத்துடன் கூடிய கடனுதவி என ஊரக பகுதி இளைஞர்களின் வாழ்வை வரமாக்குகிறது. திருப்பத்தூர் மாவட்ட இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு இலவச சுயதொழில் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் இதுவரை 2800க்கும் மேற்பட்ட கிராமப்புற இளைஞர்கள் பயனடைந்துள்ளனர் என இப்பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் அரவிந்த்குமார் தெரிவித்தார். நம்மளுடைய பயிற்சி நிறுவனம் பார்த்திங்கன்னா 21/12/2021 முதல் சிறந்த முறையில் செயல்பட்டு இருக்குது. இது வரைக்கும் ஒரு 2800க்கும் மேற்பட்ட பயனாளிகள் பயன்பெற்று சிறந்த முறையில் தொழில் செஞ்சிட்ருக்கிறாங்க. நம்ம பயிற்சி நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 65க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் கொடுத்துட்ருக்குறோம். பயிற்சி முடித்ததுக்கப்புறம் மத்திய அரசோட சான்றிதழ்கள் தரோம். பயிற்சி முடிச்சுட்டு சிறந்த முறையில் தொழில் செய்கிறவங்களுக்கு மானியத்துடன் கூடிய வங்கி கடனையும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்குறோம். நம்மக்கிட்ட பயிற்சி எடுத்த பயனாளிகள் இன்றைக்கி பல தொழில் முனைவோர்களாக உருவாகிட்டு இருக்கிறாங்க. இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் ஆரி வேலைப்பாடு மற்றும் தையல் பயிற்சி பெற்றதால் தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை தன்னால் மாற்ற முடிந்தது என மலர்விழி தெரிவித்தார். நான் இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அடிபட்டுருச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நாம் தான் ரன் பண்ணுன்ற பட்சத்தில் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சிச்சு. அங்கே போயிட்டு ஆரி ஒர்க்கு, டெய்லரிங் கற்றுக்கிட்டு சரி நம்மளே ஒரு ஷாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கலாபுரத்தில் ஷாப் வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்டை வர வச்சு டெய்லரிங் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். வெளியிலேருந்து ஸ்டிச் பண்ணி தரேன். ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங்கு அதுவுமே போட்டு கொடுத்துருக்குறேன். இந்த ஷாப் வச்சதுக்கப்புறம் எங்கள் வாழ்வாதாரமே நல்லா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஏராளமான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகிறது மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தினை வலுப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு இல்லத்திலும் தேசிய கொடியை ஏற்றி அது தொடர்பான செல்ஃபி புகைப்படங்களை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யுமாறு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா சிங்கப்பூர் இடையேயான அமைச்சர்கள் நிலையிலான 3வது கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீராங்கனை லோக்மாதா தேவி அகல்யாபாய் ஹோல்கரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் வீரத்தின் அடையாளமாக அவர் திகழ்வதாகவும் நாட்டின் விடுதலையில் அவரது பங்களிப்பு என்றும் வரலாற்றில் நினைவுகூரப்படும் என்றும் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம் நாட்டின் சமூக பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒன்றாக திகழ்வதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆயுஷ்மான் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 79,91,00,000 மேற்பட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.